ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி, நியமனத் தேர்வு ரத்து குறித்து வெளியேறக்கூடிய மிக மிக முக்கியமான தகவல் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நியமன தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்று ஆசிரியர்கள் கடந்த 13-14 வருடங்களாக தொடர்ந்து கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இது திமுகவினுடைய போன தேர்தல்களில் இடம்பெற்றிருந்தது என்பதும் உங்களுக்கு தெரியும். ஆனால் நிறைவேற்றப்படவில்லை. அதனால தான் இந்த முறை திமுக ஒரு மிக முக்கிய முடிவு எடுத்திருக்கிறாங்க. இந்த ஆசிரியர்களுடைய வாக்கு விகிதம் அப்படிங்கிறது அதிகம். போன முறை தேர்தலில் வெற்றி பெறத்துக்கு இவங்களும் ஒரு மிக முக்கிய காரணமாக இருந்தாங்க. அதனால் இவங்களுடைய வாக்குகளையும் கவர வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு மிக முக்கிய முடிவெடுத்திருக்கிறதா தகவல்கள் வெளியாகிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியமன தேர்வு ரத்து வேணும்னு கேட்கக்கூடிய வெயிட்டேஜால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஒரு மிக முக்கிய முடிவு எடுத்துருக்கிறாங்களாமா. அது நியமன தேர்வு ரத்தா அல்லது அவர்களுக்கான பணி நியமனத்தில் முன்னுரிமையா அல்லது வேறு ஏதாச்சும் சலுகைகள் ரிலாக்ஸேஷன் அவங்களுக்கு அறிவிச்சிருக்காங்களா அப்படிங்கிறது அந்த தேர்தல் மேனிஃபெஸ்டோ எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கை வெளியாகும் தருணத்தில் தான் நமக்கு தெரிய வரும். ஆனால் அந்த நியமன தேர்வு ரத்துன்னு சொல்லி கேட்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒரு மிக முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிட போகிறாங்க. அதற்கான கையெழுத்தும் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாகவே ப்ராப்பராக எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வந்திருக்கு. இப்போ அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. இந்த எலெக்ஷன் நெருங்குற சமயத்தில் அப்போ தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் அது மக்கள் மத்தியில் பேசும் பொருளாக மாறும் அப்படிங்கிற காரணத்தினால. அதனால் இந்த முறை நம்ம கண்டிப்பாக திமுக தேர்தல் அறிக்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கலாம். இத்தனை முறை மாதிரி அது செயல்படுத்தப்படாமல் அறிக்கையாக இருக்கிறத விட இந்த முறை செயல்படுத்தப்பட்டு அது இந்த விஷயத்தை நான் செயல்படுத்தியிருக்கேன், கடைசி டைமில் சைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி தான் சொல்கிறாங்க. அதனால் பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது மாதிரியான தகவலுக்கு நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நன்றி.